தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14. இறை வார்த்தைகள் 9. ஆண்டவரோ நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே எமக்கு பக்க பலனாய் இருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாயின் கருவினிலே எம்மை தாங்கியவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். ராஜாக்களின் ராஜனே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். மகிமையின் கிரீடமே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். தீநடுவே நீ நடந்தாலும் அது உம்மை தீண்டாது என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். தண்ணீரை நீர் கடந்து சென்றாலும் அதுவும் உன்னை தீண்டாது என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு எதிராக ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களையும் நீர் ஒன்றுமில்லாமல் ஆக்கினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எம்மோடு இருக்கின்றீர். அதனால் பொல்லாத மனிதர்கள் எங்களுக்கு எதிராக எந்த ஒரு தீமையோ தீங்கோ செய்ய முடியாது என நாங்கள் எங்களுடைய வாயால் அறிக்கையிடுகிறோம். அதை நீர் ஏற்றுக்கொள்வீராக. அதை ஏற்றுக்கொண்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் நீர் எமக்கு பதில் கொடுப்பீராக. எங்களுக்கு எதிராக எழுகின்ற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகிறதற்காகவும், என் எதிரி என்னை வென்று ஆர்ப்பரிக்கப் போவதில்லை என்பதற்காக உமக்கு நன்றிகள் அப்பா, நன்றிகள்.